ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பச்சடி. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளிங்க. ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டு தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். 1/4 கிலோ வெண்டைக்காயை பொடிசாக கட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கணும். வெண்டைக்காயில் எப்போவுமே கொஞ்சம் வலுவழுப்பு இருக்கும். வலுவழுப்பு போகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. அது எப்போவுமே வெண்டைக்காய் பண்ணுற டைமில் பண்ணிங்கன்னா வலுவழுப்பு போயிடும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் கரைச்சி ஊற்றி மசாலா பொடி வெண்டைக்காய் வதங்கினதுக்கு அப்புறமா போடுங்க. வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி ஒவ்வொரு டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. நான் பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் பருப்பு எடுத்துருக்கேன், வேக வச்ச பருப்பு. பருப்பு நீங்கள் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 ஏதாவது ஒரு பருப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்ச விழுது, சீரகம் 2 சேர்ந்து அரைச்ச விழுதும் போட்டு நல்லா உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான ஒரு வெண்டைக்காய் பச்சடி தயாராகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.